அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் விலை உயர்வு என்பது ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனை. பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் தேர்தல் நடைமுறை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் அவசரம் கருதி இந்த பிரஸ் மீட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மேலும் இந்த பிரஸ் மீட்டுக்கு கோவையிலிருந்து வந்திருக்கும் நண்பர் திரு ஜெயபால் அவர்கள், அவர் தமிழ்நாடு ஆல் என்டர்பிரனர்ஸ் ஃபெடரேஷன் மற்றும் ரீசைக்கிள் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் கோவை தலைமை இடமாக கொண்ட 2 அமைப்புக்கும் தலைவராக இருக்கிறார். அவர் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்ததற்கு பிளாஸ்டிக் தொழிலின் சார்பாக முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள், முதலில் அமர்ந்திருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் திரு சந்தானம் அவர்கள், முன்னாள் தினமணியினுடைய உதவி ஆசிரியராக இருந்தவர். அடுத்தது எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் திரு காமராஜ் அவர்கள். எனக்கு வலது பக்கத்தில் இருப்பவர் தான் திரு ஜெயபால் அவர்கள். அதற்கு பக்கத்தில் இருப்பவர் சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு தனசேகர் அவர்கள் ஆவார்கள். செயலாளர் ஆவார்கள். தலைவராக வந்துட்டால் நல்லா இருக்கும். மேலும் நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மற்றும் பாண்டியில் சுமார் 8000 பதிவு பெற்ற நிறுவனங்களும் பதிவு பெறாமல் 12,000 நிறுவனங்களும் பிளாஸ்டிக் தொழிலில் உள்ளன. ஆனால் இதில் 95% சிறு மற்றும் குறுந்தொழில் வகையை சார்ந்ததாகும். நேரடியாக 3 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருகிறது. நண்பர்களே, எங்களுடைய தொழிலில் அடிப்படையான விஷயம் 80% செலவாகக்கூடியது பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தான். அந்த மூலப்பொருட்கள் சம்பந்தமாக நாங்கள் தொழில் ஆரம்பித்த காலத்திலிருந்தே நிறைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் சந்திக்கும் சவால் எப்பொழுதுமே சந்திக்காத ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது. எப்படி என்றால், பிப்ரவரி 28ஆம் தேதி தான் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பித்தது. ஆனால் 1ஆம் தேதியிலிருந்தே இந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் கிடைக்காமல் போய்விட்டது. ஒரு 5-6 நாட்கள் இல்லை விலையேறப் போகிறது அப்படி என்று செயற்கான முறையில் ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி 8ஆம் தேதி வாக்கில் கிலோவுக்கு ஒரு 10 ரூபாய் உயர்த்தி சொன்னார்கள். அப்பொழுதும் மெட்டீரியல் கிடைக்கவில்லை. இப்படியே மார்ச் மாதம் முழுவதும், மார்ச் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 99 ரூபாய் 100 ரூபாய் இருந்த மெட்டீரியல் ஆனது மார்ச் 31ஆம் தேதி கிட்டத்தட்ட 170 ரூபாய், கிட்டத்தட்ட 70% விலை உயர்ந்து விட்டது. ஆனால் நாங்கள் சப்ளை செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் விலையை 1 பைசா கூட உயர்த்த முடியவில்லை, யாரும் வாங்கவில்லை. இதுதான் உண்மையான நிலை. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நிறைய கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவித்திருந்தோம். அதனால் போதிய பலன் கிடைக்காத காரணத்தினால்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து எங்களுடைய பிரச்சனை
மத்திய மாநில அரசுகளின் அனைத்து தரப்புக்கும் பொதுமக்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கூட்டியுள்ளோம். இருப்பினும் அவசரம் கருதி திரு ஜெயபால் அவர்கள் 1 மணிக்கெல்லாம் அவர் கோவை செல்ல வேண்டிய இருக்கின்ற காரணத்தினால் அவரும் தற்போது ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முன் பேசுவார். அதற்கு பிறகு நான் தொடர்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம்ங்க. தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் மாநிலத்தோட பொதுச் செயலாளருங்க. தமிழகத்தில் இப்போ அரசியல் 2020-2026 தேர்தல் களம் தொழில் முனைவோர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை எங்களுக்கு செய்து கொடுக்காத பற்றி நாங்கள் பல்வேறு வழிகளில் மாவட்ட வாரியாக நாங்கள் எங்கள் தகவலை சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி சென்னையில் பத்திரிகையாளர்கள் அரங்கத்தில் எங்களோட கோரிக்கைகள் ஏன் செவிசாய்க்கல அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன கோரிக்கைகள் ஏன் நீண்ட நாளாக நடக்குங்கிறத பற்றியும், இந்த தேர்தல் அறிக்கைகளில் ஏன் வரலைங்கிறத குறித்தும் நாங்கள் மாவட்ட வாரியாக நாங்கள் கேட்டதை இன்னைக்கு சென்னையில் செய்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 லட்சம் தொழில் முனைவர் எம்எஸ்எம்இல நாங்கள் பதிவு பண்ணவங்க இங்கே இருக்கோம். கிட்டத்தட்ட 8000 விதமான ப்ராடக்ட்டுங்க, இன்க்ளூடிங் தலைவர் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களும் சேர்ந்து அந்த 8000 ப்ராடக்ட்டுங்க. 8000 ப்ராடக்ட்டுகளே எம்எஸ்எம்இ தான் இதில் அதிகபட்சம் தமிழகம் முழுவதும் இருக்காங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொழில்துறையில பார்த்தீங்கன்னா 74% எம்எஸ்எம்இ தொழில்துறை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அது விவசாயிகள் இருக்காங்க. அதில் விவசாயத்துக்கு சார்ந்த பொருட்களை செஞ்சு கொடுக்கறதும் எம்எஸ்எம்இ சேர்ந்தவங்க தான். இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாக புதிய எந்த தொழில் கொள்கைகளும் கொண்டு வராதனால எங்களோட போட்டி மாநிலங்களாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், பிற மத்திய பிரதேசம் ஆகட்டும், இப்போ புதுசாக பின்தங்கி இருந்த மாநிலங்கள் எல்லாமே எங்களை தமிழகத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எங்கள் மாநிலத்துக்குள்ளேயே தமிழகத்துக்குள்ளேயே மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சர் இங்கே எங்கள் மாநிலத்தை தொழில்துவங்க வாங்க, உங்களுக்கு தேவையான சலுகைகள் செஞ்சு தரதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை கடந்த 2022 நாங்கள் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு வரோம். பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக எங்களோட சிரமங்களை பற்றி சொல்லிட்டு வரோம். இப்போ கடந்த 5 ஆண்டு காலமாக எங்களுக்கு மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் 2022, 23, 24, 25 4 ஆண்டு காலம் நாங்கள் தொழில்துறைக்கு நீண்ட கோரிக்கைகள் வச்சும் 8 கட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட இந்த மின் கட்டணத்தை உயர்த்ததை தடை செய்யல. எங்களது 10 போட்டி மாநிலங்களை விடவே தமிழகத்தில் மின்சார கட்டணம் அதிகமாக இருக்குங்கிறது நிரூபணமானது ஒன்று. அதை பத்திரிகைகள் கொடுத்துருக்கோம். இதில் முக்கியமான என்னென்ன கோரிக்கைகள் சொல்லிடு, இந்த கோரிக்கைகள் யார் செஞ்சு தர்றாங்களோ, ஏற்று செஞ்சு தர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எங்களுடைய ஓட்டுகளை சேர்த்ததா சொல்லி நாங்கள் அறிக்கை ஏற்கனவே கொடுத்துருக்கோம். கொடுத்த அறிக்கைகள் இந்த சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமையகத்திலிருந்து நாங்கள் சொல்றோங்க. இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய பிக்ஸ்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2022 இந்த மின்கட்டணம் உயர்த்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 35 ரூபாய் தான் நாங்கள் ஒரு கிலோவாட்டுக்கு செலுத்திட்டு வந்தோம். இன்னைக்கு 165 ரூபாய்ங்க. 3920 ரூபா மாசமான தொழில் செஞ்சாலும் செய்யலினாலும் 3920 ரூபா கட்டினா போதும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கி 19,000 ரூபாய் நாங்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டி லைனுக்கு டிமாண்ட் சார்ஜ் 350 ரூபா தான் இருந்தது 2022. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 608 ரூபாய்ங்க. அது சுமார் ஒரு 500 கிலோவாட் வாங்கியிருந்தாங்கன்னா அன்னை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்ங்க செலுத்த வேண்டிய 3 லட்சம் ரூபாய்ங்க. 4 10,000 ரூபாய் பில்லை இயக்கினாலும் கம்பெனி நிறுவனங்கள் இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டிய சூழ்நிலைங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதை 50% குறைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா எந்த மாநிலத்தையும் இவ்வளவு கடுமையான நெருக்கடி உருவாச்சுங்க. மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டாம்னு சொல்லி நீங்க யாரும் எந்த தொழில் முனைவோரும் கோரிக்கை வைக்கல. இதர துணை கட்டணங்களாக இருக்கக்கூடிய இந்த கட்டணங்களை மட்டும் தான் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் சார்ஜ் அண்ட் பிக்ஸ்டு சார்ஜஸ் 50% குறைச்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 51 கிலோவாட் 150 கிலோவாட் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே கிலோவாட் கட்டணம் வந்துடும். அதாவது 35 ரூபாய் இருந்ததுங்க, இப்ப 165 ரூபாய் பண்ணியிருக்காங்க. இது 112 கிலோவாட் வரைக்கும். 112 கிலோவாட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா 608 ரூபாய் கட்டணும். 150 கிலோவாட் கீழே இருக்கவங்களுக்கு இதை வேணாங்க ஒரே சீரா 51 கிலோவாட்ல இருந்து 150 கிலோவாட் வரைக்கும் எங்களுக்கு பாதி பெருக்க கட்டணத்துல பாதி கட்டணம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோங்க. அடுத்தது மின்சார வாரியத்தில் எலக்ட்ரிசிட்டிக்கு 150 கிலோவாட்டுங்க எலக்ட்ரிசிட்டியா இருந்தது. அதை 200 கிலோவாட்டா பண்ணி கொடுத்தா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டுங்க, பவுண்டரிகள் ஆகட்டும், அதே மாதிரி அரிசி ஆலைகள் ஆகட்டும், நூற்பாலைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஏன்னா
150 கிலோவாட்டுக்கு மேல போச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 சென்ட் வந்து இடத்த கொடுத்தா தான் அதுல கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க முடியுங்க. சிட்டிக்குள்ள அவ்வளவு பெரிய இடத்த கொடுத்தோம்னா சிறு குறு நடுத்தர தொழில்கள் இன்னைக்கு இருக்கிற நிலத்தோட மதிப்பை வந்து ஏன்னா 20 லட்சம் 25 லட்சத்துக்கு கம்மியா இடமே எங்கேயும் இல்லைங்க. அதுல 30-35 சென்ட்டை கொண்டு போய் நாங்க இபியோட டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கு மட்டும் கொடுத்தோம்னா பெரும் நிதி இழப்பும் முதலீடுகள் வந்து எங்களுக்கு முடக்கப்படுங்கிறதுனால இது 200 கிலோவாட்டா பண்ணி கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அமைங்கிறத கேட்டுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்டிசிடிக்கும் ஹெச்டிக்கும் வந்து ரூப் டாப் சோலாருக்கு எங்களுக்கு வந்து நெட்வொர்க் சார்ஜ் ஒரு யூனிட்டுக்கு ₹1 கிட்டத்தட்ட ₹1 வந்து சார்ஜ் நாங்கள் விதிக்கிறோம். எங்களோட கூரையும் மேலே நாங்கள் வங்கியில் கடனை வாங்கி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுனா அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1 ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு மின்சார வாரியத்துக்கு செலுத்த வேண்டியது. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எந்த நாடுகள்லையும் ரூப்டாப் சோலாருக்கு நெட்வொர்க் கட்டணம் விதிக்கிறது இல்லை. தமிழகத்தில் மட்டும் தான் விதிக்கிறாங்க. இது ரத்து பண்ண சொல்லி எங்களால எங்களோட கோரிக்கைங்க. அடுத்தது காற்றாலை சூரிய மின்சாரத்துக்கு காலையிலிருந்து 15 நிமிஷம் பிளாக் அவுட் டைம் அந்த டயத்துல வந்து எங்களுக்கு வந்து இப்போ புதுசாக ஒன்று விதிச்சிருக்காங்க. அதை நாங்கள் ரத்து பண்ண சொல்லிட்டு இருக்கிறோங்க. அடுத்தது பகல் நேரத்து சூரிய மின்சாரத்துக்கு இரவு நேரத்தில் அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உற்பத்தி ஆகிற கரண்ட்டை நாங்கள் ஒரு பேட்டரியில் ஸ்டோரேஜ் பண்ணி அது இரவுல பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்க வேணும்னு கேட்டுக்கிறோங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு எந்த நஷ்டம் இல்லை. உற்பத்தி ஆகிற கரண்ட்டை மின்சாரத்தை நாங்கள் இரவுல பயன்படுத்தினா எங்களுக்கு அது வழிவகை செய்யுங்கிறது இதை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி காற்றாலையும் மற்றும் சோலார் பேனல்ல உற்பத்தி செய்யும் சொந்த பயன்பாட்டுக்கு போது தொழிற்சாலைக்கு டாக்ஸ் போடுறாங்க. அதாவது என்ன உற்பத்தி பண்றோமோ அதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1% வரி கேட்கறாங்க. இது புதுசா வந்திருக்குங்க. அந்த வரியை நாங்க ரத்து பண்ண சொல்றோம். அடுத்தது தொழில் முனைவு சோலார் பார்க்கு காற்றாலை முறை அதாவது நாங்க பாத்தீங்கன்னா இங்க எங்களோட கம்பெனி ஒரு ஊர்ல இருக்கு. ஒன்னியார் ஊர்ல இருந்து உற்பத்தி பண்ணி பார்க்ல இருந்து கரண்ட் எடுத்து வரோம். அந்த மின்சாரத்தை எடுத்து வரோம். அந்த எடுத்துட்டு வரக்கு வீலிங் சார்ஜஸ் ஒன்று சார்ஜ் பண்றாங்க. அந்த வீலிங் சார்ஜை ரத்து பண்ணணுங்க. யார் விற்கிறாங்களோ மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை தொழிற்சாலையில பயன்படுத்தி அதை பயன்படுத்துற மின்சாரத்துல இருந்து தமிழக அரசுக்கு வேற சேல் டாக்ஸ் 5%, 18% வரி கொடுக்குறோம் உற்பத்தி பண்ற பொருளுக்கு. அப்போ நாங்க வந்து அந்த மின்சாரத்தை நாங்க விற்கிறது இல்லை. யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க வீலிங் சார்ஜஸ் போடுங்க. உற்பத்தி நிறுவனங்களுக்கு வீலிங் சார்ஜஸ் போடக்கூடாது, ரத்து பண்ணணுங்கிறது இது கேட்டுக்கிறோங்க. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மின்சாரத்துறை சார்ந்தது. அடுத்தது தொழில் கொள்கைங்க. மாநிலத்தோட தொழில் கொள்கை மற்ற போட்டி மாநிலங்களுக்கு இடையே தொழில் கொள்கையை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா தொழில் கொள்கை அறிவிச்சு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலங்களுக்கு மேல ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து 11 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதா சொல்லி இன்னைக்கு அறிக்கைகள் கத்தாக்கள் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபாய் வட்டி மட்டும் கட்டுறோங்க. தமிழக அரசு ஒரு நாளைக்கு எந்த அரசோ நீ வரக்கூடிய எந்த அரசோ யாரா இருந்தாலும் ஒரு நாள் 200 கோடி ரூபாய் வட்டி கட்டணும். 85,000 கோடி ரூபாய் வருஷ வட்டிங்க வாங்கின கடனுக்கு. இனி புதுசா அறிவிக்கக்கூடிய மற்ற இதர மானியங்களுக்கும் இதர இலவசங்களுக்கும் வரையில இந்த 200 கோடிங்கிறது 250 கோடி ரூபாய் ஒரு நாளை கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அதை செலுத்தக்கூடியது யாரு? தொழில் முனைவோர்கள். நாங்க எங்களோட தொழில்துறையை இயக்கி அதில் உற்பத்தி வருமான வரி வருவாய்களை நாங்க கொடுத்தாத்தான் செய்ய முடியும். எங்க மின்சார தல வாரியத்துல நாங்க கேட்டு இருக்கக்கூடிய இந்த வரி மானியம் அல்லங்க, தொழிலை ஊக்குவிக்கக்கூடியது. மற்ற போட்டி மாநிலங்களுக்கு இணையா எங்களுக்கு மின்சார கட்டணம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியனால அரசு மாநிலத்தின் வரி வருவாயை கொடுக்கக்கூடிய இந்த தொழில் முனைவோர்கள் கேட்கக்கூடியது எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 2,800 கோடி ரூபாய் தான். ஆனா இந்த 2,800 கோடியை 4 வருஷமா கொடுக்காம நைட் தூங்கி எழுந்தா காலையில இருந்துச்சா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் மக்களுக்கு பொதுமக்களுக்கு காலையில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 6,000 கோடி ரூபாய் ஒரே நாட்டு கொடுக்குறாங்க. நாங்க கேட்கறது வெறும் 2,800 ரூபாய். இலவசங்களை கொடுக்கறது மானியம் கொடுக்கறது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு. ஆனால் அதை வரி செலுத்தக்கூடிய எங்களுக்கு நாங்க கேட்கிற கோரிக்கைகளை செஞ்சு தர வேண்டியது அரசினோட கடமை. ஏன்னா வரி நாங்க கட்டினாதான் செய்ய முடியும். வர ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஆகுமோன்னு இங்க இருக்க ஒவ்வொரு தொழில்துறையினரும் பதவதைச்சு போய் உட்காந்துருக்கோம். ஏன்னா அன்னைக்கு மின்சார கட்டணத்தை மீண்டும் 5வது முறையா ஏற்ற சூழ்நிலை ஏற்கனவே டிஎன்ஆர்சி டிஎன்இபிக்கு வழங்கியிருக்காங்க. அதனால அதுல அதுல ஏத்துனாங்கன்னா குறைஞ்சபட்சம் 2% இருந்து அதிகபட்சம் 6% வரைக்கும் அந்த மின் கட்டணத்தை உயர்த்த முடியும். அதே மாதிரி தொழில் வரி, குப்பை வரி, தொழில்துறை நடத்தக்கூடிய அனைத்து லைசன்ஸ்களும் வர ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு உயர்த்திடுவாங்க. அதனால இப்ப இருக்க தேர்தல் நேரத்துல தேர்தலில் பங்கேற்றக்கூடிய அரசியல் கட்சிகளும் தலைமை கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சி சார்ந்தவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, எங்களுக்கு வர ஜூலை 1ஆம் தேதிக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தாம எங்களை இதுவரைக்கும் 4 ஆண்டு காலமா எங்களுக்கு நசுக்கப்பட்டது எங்களால செய்ய முடியாதுங்கிற கோரிக்கைகள் நீண்ட நாள் கோரிக்கை நாங்கள் அறிவிச்ச கோரிக்கைகளை நாங்கள் மனுக்களை கொடுத்துருக்கோங்க. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தரன் வாக்குறுதி கொடுத்தா தொழில் முனைவோர்கள் நடுநிலையா இருக்கக்கூடிய தொழில் முனைவர் அனைவரும் ஓட்டும் யார் எங்களுக்கு அந்த கோரிக்கையை சரி செஞ்சு தரேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போங்கிறது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கோங்க. நன்றி. நண்பர்களே,
நம்முடைய நண்பர் ஜெயபால் அவர்கள் பொதுவாக இன்றைய தினம் சிறு குறு தொழில்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்டீர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாமல் தற்போது இந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் விலை உயர்வு என்பது, அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இஸ்ரேல் போரினால எல்லா ஊர்லயும் தான் விலை ஏறி இருக்கு, உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் டீசல் எல்லாம் கூட தனியார் கம்பெனிகள் விலை உயர்த்திருக்க, நீங்க கேட்கறதுல என்ன நியாயம்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்ளிகபிள் ஆக போறது இன்னும் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தான். இது வரைக்கும் கப்பல் வரல, பழைய சரக்கை வச்சுதான் இவங்க எல்லாருமே தயார் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ முக்கியமா நம்ம நாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா பிபிசிஎலோ ஹெச்பிசிஎலோ ஐஓசியோ யாரோ இது வரைக்கும் அதே பெட்ரோல் விலை அந்த 108 ரூபாய், டீசல் விலையும் அதே தான் நடந்துன்னு இருக்கு. அது மட்டும் அல்லாமல் நம்மை சுற்றியுள்ள சீனா மற்றும் ஜப்பான், யுஎஸ் போன்ற எந்த நாட்டிலும் இதுவரைக்கும் எந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் விலையும் ஏறவில்லை. சண்டை நடக்கின்ற அரபு நாடுகளில் கூட பிளாஸ்டிக் மூலப்பொருள் விலை இதுவரைக்கும் ஏறவில்லை. இதுதான் உண்மையான நிலை. இவர்கள் போர் என்று அறிவிப்பு வந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக சரக்கை சப்ளை செய்வதை நிறுத்தி விடுகிறார்கள். நிறுத்திவிட்டு ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குகிறார்கள். அப்பொழுது மெட்டீரியல் கிடைத்தால் போதும் என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று 10 ரூபாய் உயர்த்தி சொல்லுகிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்து விட்டு நிறுத்தி விடுகிறார்கள். மறுபடியும் பிரச்சனை வரும்போது மறுபடியும் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். இப்படியாகவே 100 ரூபாயிலிருந்து 170 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி விட்டார்கள் இன்றைக்கு. இப்பொழுதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து கூறிய விதத்தில் மத்திய அரசு இறக்குமதியாகக்கூடிய மூலப்பொருட்களுக்கு ஒரு 10% ஒரு சுங்க வரி இருந்தது. கஸ்டம்ஸ் டியூட்டி என்று சொல்வார்கள், இறக்குமதி வரி என்று பொதுவாக சொல்வார்கள். அந்த இறக்குமதி வரியை குறைத்திருக்கிறார்கள், எடுத்தே விட்டார்கள், 0% ஆக்கி விட்டார்கள். இருப்பினும் இன்று வரை இங்கு உள்ள மூலப்பொருள் தயாரிப்பவர்கள், உள்நாட்டில் உள்ள தயாரிப்பாளர்கள் யாரும் அந்த விலையை குறைக்காமல் வைத்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் விலை உயரும், மேலும் உயரும் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பல லட்சம் தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பும் பல ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களின் வாழ்வாதாரமும் சிக்கி தவிக்கும் இந்த பிரச்சனையில் நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதை விளக்குகிறேன். 1, உள்நாட்டு விலை குறைப்பு, மத்திய அரசின் தலையீடு. எங்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று இறக்குமதி செய்யப்படும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களுக்கு இறக்குமதி வரியை நீக்கிய மத்திய அரசுக்கு எங்களது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லது செஞ்சா பாராட்டுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதே சமயம் இறக்குமதி பொருட்களின் விலை குறைவிற்கு இணையாக உள்நாட்டு பிளாஸ்டிக் மூலப்பொருள் உற்பத்தியாளர்களும் விலை குறைப்பு செய்ய மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விலை குறைப்பின் பயன் உற்பத்தியாளர்களுக்கு போய்விடக்கூடாது என்று மூலப்பொருள் தயாரிப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக அதை சேராமல் இருப்பதற்கான வேலைகளை எல்லாம் செய்வார்கள். அதை தடுத்து நிறுத்தி இந்த விலை குறைப்பின் பயன் உற்பத்தியாளர்கள், சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு போய் சேர மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2வது, மூலப்பொருள் நேரடி விநியோக முறை மற்றும் கள்ள மார்க்கெட் தடுப்பு. பிளாஸ்டிக் மூலப்பொருள் தயாரிக்கும் பெரிய நிறுவனங்கள் முக்கிய நகரங்களில் உள்ள தங்களது அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாக்கிஸ்டுகள் மூலம் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு நேரடியாக மூலப்பொருட்களை வழங்க வேண்டும். இப்படிதான் முதலில் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு இந்த துறையில் ரிலையன்ஸ் நிறுவனம் வந்ததோ அன்றிலிருந்து இந்த நடைமுறை மாற்றப்பட்டு விட்டது. எப்படி என்று அதை விளக்குகிறேன் பாருங்கள். முதலில் எல்லாம் ஸ்டாக்கிஸ்ட் என்று தான் இருப்பார்கள். அந்த ஸ்டாக்கிஸ்டுகள் அந்த கம்பெனியினுடைய விநியோகஸ்தராக இருந்து
சிறு குறு நிறுவனங்களுக்கு அனைத்துக்கும் மெட்டீரியல் கொடுப்பார்கள். அந்த பில்லில் பார்த்தீர்கள் என்றால் மேலே வந்து அந்த நிறுவனத்தின் பெயர் இருக்கும். ஐபிசிஎல் என்றால் அந்த ஐபிசிஎல் இந்தியன் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் என்று இருக்கும். கீழே தான் XY என்ற அந்த ஸ்டாக்கிஸ்டுடைய பெயர் இருக்கும். ஆகவே அந்த பில்லு வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த பில்லின் விவரம் அந்த மூலப்பொருளை தயாரிக்கும் ஐபிசிஎல் என்ற நிறுவனத்திற்கு போய் சேர்ந்து விடும். அப்பொழுது அங்கு கீழே இருக்கக்கூடிய டீலர்கள் ஏதாவது தப்பு செய்கிறார்களா அல்லது அது கள்ள மார்க்கெட்டுக்கு போகிறதா என்பதை அவர்கள் முறையாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது, ரிலையன்ஸ் நிறுவனம் வந்த பிறகு டீலர்கள் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அந்த டீலர்களுக்கு 500 டன் 1000 டன் 2000 டன் என்று விற்று விடுகிறார்கள். ஏனென்றால் சிறு நிறுவனங்களுக்கு 5 டன் 10 டன் விற்று அது ஒரு 100 பேருக்கு 500 டன்னுக்கு பில்லு போடுறதை விட ஒரே நிறுவனத்துக்கு வித்தலான்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த மாதிரி விற்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த பொருளை பதுக்கி வைத்து அவர்கள் அதிக விலைக்கு விற்க முயல்கிறார்கள். இதன் மூலம் இந்த ஒரு பிளாக் மார்க்கெட் என்ற ஒரு நிலை உருவாகிறது. இந்த நிலையை தடுப்பதற்கு அரசாங்கம் முன்பு இருந்தது போல் ஸ்டாக்கிஸ்டுகள் மூலம் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு நேரடியாக பொருட்களை வழங்க வேண்டும். இது சுலபமாக செய்யலாம். ஒவ்வொருவரும் மாதம் எவ்வளவு பொருட்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்று அவருடைய பில்லை பார்த்து அதற்கு தகுந்தால் போல் சராசரியாக வழங்கலாம். இப்படி நடந்தால் கள்ள மார்க்கெட்டு தடுக்கப்படும், ஒழிக்கப்படும். இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக செய்யலாம். ஒரே ஒரு ஆணையின் மூலம் அதை வந்து மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும். எந்த காரணத்தையும் முன்னிட்டு பெரிய உற்பத்தி நிறுவனங்கள், மூலப்பொருள் தயாரிக்கும் நிறுவனங்கள் வணிகர்களுக்கு மொத்தமாக மூலப்பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. வணிகர்கள் அதாவது டீலர்கள் பல 100 டன்கள் அளவில் மூலப்பொருளை வாங்கி செயற்கையாக தட்டுப்பாடு ஏற்படுத்தி மார்க்கெட்டின் விலையை உயர்த்துகின்றனர். இந்த கள்ள மார்க்கெட் நடைமுறையை தடுக்க உற்பத்தியாளர்களுக்கு நேரடியாக மூலப்பொருள் தயாரிக்கும் கம்பெனிகள் விற்க வேண்டியது அவசியம். விலை கட்டுப்பாடு மற்றும் சட்ட பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் என்பதும் குரூட் ஆயிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பொருள் தான். எப்படி வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் இப்படி எல்லாம் பல்வேறு பொருட்கள் வருகிறதோ அதை போலவே தான் பிளாஸ்டிக் குரூட் ஆயிலிருந்து நாப்தா என்ற ஒரு பொருள் வருகிறது. அதிலிருந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறார்கள். ஆகவே பிளாஸ்டிக் மூலப்பொருள் குரூட் ஆயிலிருந்து தயாரிக்கப்படுவதால் அதே குரூட் ஆயிலிருந்து தயாரிக்கப்படும் பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற பொருட்களுக்கு இருப்பது போலவே பிளாஸ்டிக் மூலப்பொருட்களுக்கும் அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டு முறை கொண்டு வர வேண்டும். அரசாங்கத்தின் முன் அனுமதியின்றி உற்பத்தி நிறுவனங்கள் மூலப்பொருள் விலையை மாற்றக்கூடாது என சட்டம் இயற்ற வேண்டும். பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதாவது இவங்க இப்ப கூட கேஸை வந்து அந்த இதுல கொண்டு வந்தாங்க, கமாடிட்டி எசென்சியல் ஆக்ட் என்ற முறையில கொண்டு வந்துதான் கேஸை வந்து விலையை யாரும் உயர்த்தக்கூடாது. ஆனா கமர்ஷியல் கேஸை வந்து அவங்களே உயர்த்திங்கிறாங்க. இது வரைக்கும் 3 தடவை உயர்த்திட்டாங்க 1ஆம் தேதியிலிருந்து. இன்னும் வந்து பொதுமக்களுடைய தேவைகளை எல்லாரும் இன்னொரு 10 நாள் கழிச்சு உயர்த்துவாங்கன்னு நினைக்கிறோம். அதனால வந்து அரசாங்கம் தான் இந்த விலையை நிர்ணயிச்சு அவங்க உயர்த்தணும் பிளாஸ்டிக் மூலப்பொருள் தயாரிப்பவர்கள். இது ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை தான். MRTPC ஆக்ட்னு இருந்தது, மோனோபாலி ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் பிராக்டிசஸ் கமிஷன் ஒன்று இருந்தது. அவர்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து நீங்க கேட்குற விலை வந்து கரெக்டு தான், அவங்களுக்கு அடிப்படை செலவெல்லாம் ஏறி இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாதான் வந்து பண்ணணும். அந்த முறையை வந்து இந்த கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பின்பற்ற மத்திய அரசு முயல வேண்டும். அதுவும் இல்லாம இந்த சிறு குறு தொழில்கள் பிளாஸ்டிக்ல நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 95% சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான். அவர்களுடைய தேவை 10 டன் 20 டன் இவ்வளவுதான் இருக்கு ஒரு மாசத்துக்கு. ஆகவே இந்த மூலப்பொருள் கொடுப்பதுல முன்னுரிமை வழங்கி சிறு குறு நிறுவனங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய நிறுவனங்களுக்கு இவங்க, ஏன்னா பெரிய நிறுவனங்கள் அவங்க இறக்குமதி கூட செய்து கொள்வாங்க வெளிநாட்டில இருந்து. சிறு குறு நிறுவனங்களால பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பண வசதி கிடையாது. ஆகவே அவர்களுக்கு
சிறு குறு மினிமம் 20 டன்னு கீழே வாங்குறவங்களுக்கு முதல் முன்னுரிமையும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இது இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 5வது மறுசுழற்சி பொருளுக்கு ஜிஎஸ்டியில இருந்து முழு விலக்கு கொடுக்கணும். இப்ப நீங்க பார்க்கலாம், பிளாஸ்டிக் மண்ணை கெடுக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு விவாதம் போயின்னு இருந்தா கூட, இந்த பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்து நிறைய பொருட்கள் வித்துன்னு இருக்கு. இது பொதுமக்களுக்கு போய் சேர்றதில்லை சரியான முறையில். பிளாஸ்டிக் ஷீட்டு, பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், பிளாஸ்டிக் மக்குகள், அப்புறம் இந்த மரப்பு சாமான்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் ஒரிஜினல்ல என்ன பொருள் செய்யறோமோ அதே பொருள் மறுசுழற்சியிலும் செய்ய முடியும், செய்துன்னு இருக்கும். அது விலை குறைவா பொதுமக்கள் கிட்ட போய் சேர்ந்துன்னு இருக்கு. இந்த பொருளை எதுல செய்யறோம்னா பிளாஸ்டிக் கழிவுகள்ல இருந்து, என்ன கழிவு, தெருக்கள்ல இருந்து பொருட்களை சேகரிக்கிற கழிவுல இருந்து செய்யறோம். இந்த கழிவுகளுக்கு 18% வரி இருக்கு. இப்போ ஒரு பக்கம் கழிவுனால சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு சொல்றது, ஆனா அந்த தொழிலை செய்யறவங்க அந்த கழிவை குறைக்கிறதுக்கு செயல்படுறவங்களுக்கு தண்டனையா 18% அரசாங்கம் வரி போட்டுன்னு இருக்கு. அதை நாங்க எடுக்கணும்னு இவ்வளவு நாள் கேட்டுக்கிறோம். இது ஒரு முக்கியமான தருணம். ஒரிஜினல் பொருள் இவ்வளவு விலையா இருக்கிறதுனால ஒரு வீட்டுக்கு குடமோ பக்கெட்டோ எதுவும் வாங்காம இருக்க முடியாது. அப்படின்னா அவங்க அடிப்படை தேவைக்கு அந்த பொருளுடைய விலை குறையணும். அந்த விலை குறையறதுக்காகவாது மறுசுழற்சி மூலம் செய்யப்படும் அனைத்து பொருளுக்கும், பிளாஸ்டிக் கழிவுகள்ல இருந்து அந்த எண்டு ப்ராடக்ட் பொருள்கள் அனைத்துக்கும் தற்போதுள்ள 18% வரியை நீக்கினா அந்த பிளாஸ்டிக்னால ஏற்படக்கூடிய விலையேற்றத்தை ஓரளவுக்கு தடுக்க முடியும். இந்த 5 கோரிக்கையை தான் நாங்க முக்கியமா மத்திய மாநில அரசுகளுக்கு கொடுக்கிறோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் வச்ச இறக்குமதி வரி குறைப்புல கூட அவங்க சொல்றாங்க, இதுக்கு மாநில அரசுகள் ஒரு வார் ரூம் மாதிரி வச்சு இந்த விலை உயர்வை தடுக்கிறதுக்கும் இந்த ஒரு சீரான விநியோகத்துக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நடக்கிறதுனால அதை உடனடியாக அவங்களால செய்யறதுக்கு முடியாது. ஆனா மத்திய அரசு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து மாநில அரசுக்கு இந்த விஷயத்துக்கு அந்த வார் ரூம் மாதிரி வச்சு இந்த பிளாஸ்டிக் மூலப்பொருளை நிரப்பக்கூடிய கள்ள மார்க்கெட்டையும் விலை உயர்வையும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பின் சார்பாக, பல லட்சம் தொழிலாளர்களின் சார்பாக, பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களின் சார்பாக மத்திய மாநில அரசுகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.